ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கருப்பு படத்தோட ட்ரெயிலர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே தெரிஞ்ச ஆர்ஜே பாலாஜியோட டேரக்ஷனில் அவரோட ஃபிலிம்ஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சூர்யா, திரிஷா, ஆர்ஜே பாலாஜி, அதுக்கப்புறம் வந்து நட்டி நம்ம அவர் வந்து நரட்டாச்சன் அவர் வந்து நிறையா படங்கள் இதுக்கு மேலே நடிச்சிருப்பார். ஸோ அதுக்கப்புறம் இப்போ வந்து ரொம்ப நாள் கழித்து திருப்பி இந்த படத்துக்கு வராரு. ஆனால் இதில் ஒரு சின்ன ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, இது வரைக்கும் சைடு ஆக்டராகவும் சின்ன கெஸ்ட் ரோலாக வந்து சைட் ஆக்டராக வந்து அதுக்கப்புறம் வந்து ஹீரோவை பண்ண நம்ம ஆர்ஜே பாலாஜி இந்த படத்தில் வில்லனாக பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்தில் வந்து இது வரைக்கும் நம்ம பார்க்காத ஆர்ஜே பாலாஜியோட பாடி லாங்குவேஜ் அண்டு அவரோட ரியாக்ஷன்ஸ் எல்லாமே வந்து இந்த படத்தில் சூப்பராக இருக்குது. கதைப்படி என்னென்னா, திரிஷாவும் ஆர்ஜே பாலாஜி ரெண்டு பேரும் ஒரு கோர்ட்டில் வைக்கலாம் இருக்காங்க. ஸோ அந்த கோர்ட்டுக்கு ஒரு கேஸ் வருது. ஸோ அது ஒரு திட்டு கேஸ். ஸோ அதை பற்றி மூவ் பண்ணி அவர் வந்து ஆர்ஜே பாலாஜி அந்த கேஸை டேக் எடுக்காரு. ஸோ அதுக்கு அவங்க அந்த இதுக்கு வாதிட்டு அதுக்கு வந்து நியாயம் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க சைட்லேருந்து இது பண்ணாலும், ஆர்ஜே பாலாஜி என்ன பண்ணுறேன்னா அவங்களுக்கு சார்பாக இல்லாமல் அவங்களுக்கு ஆப்போசிட்டாக அவங்களால அலக்கழித்து எல்லா வேலையும் பார்க்குற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ இதை வந்து தீசா தட்டி கேட்குறாங்க. இந்த இடத்துல வந்து அந்த பாவப்பட்ட அந்த பிரதிநிதி என்ன பண்ணுறாருன்னா நேராக சூர்யாட்ட போகிறார். சூர்யா ஆல்ரெடி வக்கீலாக இருந்தவர் தான். ஸோ சில காரணங்களால் கோர்ட்டை விட்டு வெளியில் வந்து வேறு ஒரு அட்மாஸ்பியரில் வேறு ஒரு சூழ்நிலையில் அவர் வந்து வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அடுத்த கட்டத்துக்கு அங்கேருந்து நேராக இவங்களுக்காக வந்து கோர்ட்டில் ஆஜராகிறாரு. ஸோ அப்படியே உள்ளே வந்தோடனே கான்ட்ராஸ்ட்டாக உள்ளே வந்து அடி விழுகுது. ஸோ அப்படியே ஆர்ஜே பாலாஜியை வெளியே தள்ளுறாரு. ஆர்ஜே பாலாஜி திருப்பி அதனால் பாதிக்கப்பட்டு சூர்யாவை பழி வாங்குறாரு. ஸோ ரெண்டு பேர்த்துக்கு இடையில் என்ன நடந்துச்சு அப்படின்றதான் கிளைமேக்ஸ். படம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மாசாக எடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து கோர்ட்டில் நடக்க நிறைய விஷயங்களை வந்து இந்த படத்தில் வந்து சூப்பராக காமிச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஆர்ஜே பாலாஜி எந்த ஒரு படத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஹோம்ஒர்க் பண்ணுவோம், நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அந்த அவர் லாஸ்ட் படமாக இருந்தாலும் சரி, அவரோட ஃபஸ்ட்டு படமாக இருந்தாலும் சரி. ஸோ இது வரைக்கும் அவர் பண்ண படத்தில் இந்த படம் வந்து பெஸ்ட் ஸ்டாண்டர்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வில்லனுக்கான கொஞ்சம் ஆர்ஜே பாலாஜி வந்தாலும் ஒரு சில இடத்துல காமெடி ஆர்ஜே பாலாஜியும் வந்துட்டு போகிற மாதிரி தான் தெரியுது. திரிஷா ஒரு சின்ன சைட் ரோல், அப்படியே ஒரு சின்ன கெஸ்ட் ரோல் மாதிரி தான் அவங்களும் வந்துட்டு போகிறாங்க. பெருசாக அவங்களுக்கு வந்து இந்த படத்தில் டச்சப் இருக்கிற மாதிரி தான் தெரியல. படத்தை எனக்கு தெரிஞ்சு ஆர்ஜே பாலாஜி, சூர்யா, அதுக்கப்புறம் மியூசிக், இந்த மூணுமே வந்து தான் தூக்கி சுமக்குது. ஆனால் அதை வந்து கதை ரொம்ப தூக்கி சுமக்குது அப்படின்னு தான் சொல்லணும். கதை வைஸ் வந்து சிம்பிளான ஒரு ஒன்லைனாக இருந்தாலும் படம் வைஸ் வந்து படம் செமையாக இருக்குன்னு தான் சொல்லணும். அதே மாதிரி இதில் நடிச்சிருக்க எல்லா கேரக்டர்ஸ், சின்ன கேரக்டர்ஸ் எல்லாருமே வந்து அவங்களோட போர்ஷன்ஸை வந்து பயங்கரமாக பண்ணியிருக்காங்கன்றது சொல்லலாம். ஸோ படம் வைஸ் வந்து படம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் மாஸாக தான் இருக்கும். அவர் வந்து சூர்யா வந்து எப்பயுமே அவரோட ஆடியன்ஸை வந்து குஷிப்படுத்தணும், அவங்களை திருப்திப்படுத்தணுன்ற ஒரே மூமெண்ட்லேயே போவார். ஸோ அந்த படத்தைப்படி இவர் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் இது வந்து ஒரு பக்கா மாசாக வந்து அவருக்கு அமைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். சிங்கத்துக்கு அப்புறம் வந்து சில படங்கள் அவருக்கு வந்து வந்தாலும் இந்த படம் வந்து உண்மையில் அவருக்கு இருக்கையிலே ஒரு கம்பேக்டான ஆக்ஷன் மூவியாக வந்து அமையணும் எதிர்பார்க்கப்படுது. ஸோ இந்த படத்துக்கு அப்புறம் நம்மளோட இதை பற்றின மூவி ரிவ்யூஸ் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அப்டேட் பண்ணலாம். இதை பற்றின உங்கள் கமெண்ட்ஸ் வந்து நம்ம சேனலில் கண்டிப்பாக சொல்லுங்கள். நன்றி, வணக்கம், பை பாய்.